ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காய் ஓய்வு நாளுக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையானவரே சுவாமி, நாங்கள் ஆண்டு சிந்திக்கிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும் சுவாமி. நீங்க எங்களோடு பேசுங்க. இந்த ஒரு வார காலத்தை நாங்கள் கடத்தி செல்வதற்கு தேவ கிருபையில் நடத்துகிற வார்த்தைகளாய் இவ்வார்த்தைகள் காணப்படுகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து வீணாய் போய்க்கூடாது. பிசாசானவன் அவைகளை பொறுக்கிவிடக்கூடாது. வல்லமையாய் வெளிப்பட தேவன் தயவு பாராட்டுகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யாத்திராகமம் 4 அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கையில் உள்ளதை உயர்த்தும் தெய்வம். கையில் உள்ளதை உயர்த்தும் தெய்வம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். மோசையிடம் கர்த்தர் கேட்கிறார், உன் கையில் என்ன இருக்கிறது? அவன் கையில் இருக்கிறது ஒரு கோல் தான் என்று பதில் சொல்லுகிறார். இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறதான வசனம் என்று பார்த்தால், 40 வருடங்கள் பார்வோனுடைய அரண்மனையில எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு மோசே ஒரு எகிப்தியனுக்கு பயந்து இப்போ வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். 40 வருடம் ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த மோசையிடம் வந்து கர்த்தர் சொல்றாரு, எகிப்தில் என் ஜனங்கள் 430 வருடமாய் அவர்கள் இருக்கிற கூக்குரல், அவர்களுடைய விண்ணப்பத்தின் பெருமூச்சின் சத்தம் என் சமூகத்தை வந்து எட்டினது. அதனால நீ அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு திரும்ப 40 வருடங்கள் கழித்து தன்னுடைய 80வது வயதுல நீ திரும்ப எகிப்துக்கு போய் அந்த ஜனங்களை மீட்டெடுத்து வரணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் மோசையிடம். அப்ப மோசே சொல்றார், நான் போகமாட்டேன். ஏன்? நான் எகிப்தியனுக்கு பயந்துதான் இங்க வந்தேன். இனி திரும்ப நான் எகிப்துக்கு போக மாட்டேன். என்னை கொலை செய்வதற்கு பலர் அங்க வகை தேடி கொண்டிருக்கிறார். 2வது விஷயம், நான் மந்த நாவுள்ள மனிதன், பேச்சில் திறமை இல்லை. எல்லா கலைகளும் எனக்கு இருந்தாலும் பேச்சில் திறமை இல்லை எனக்கு. பார்வோன்ட்ட போய் நின்று பேசணும்னா அந்த திறமை எனக்கு இல்லை. அதனால நான் போக மாட்டேன். நான் தகுதி உள்ளவன் அல்ல. எல்லா கலைகளும் அவனுடைய கரங்களில இருக்கு. ஆனா மோசே தன்னை தகுதியற்றவனாய் காண்கிறான். ஆனா மோசேக்கு தெரியல, 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்பதாய் அவனை வழி நடத்தது அவனை தகுதி உள்ள ஒரு பாண்டம் ஆக்குவதற்கு என்பதை மோசே மறந்து போயிருந்தான். ஆனா அந்த வேளையில தான் மோசைக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் கேட்காரு, உன் கையில என்ன இருக்கு? மோசே சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த பல ஆயிரம் ஆடுகள் என் கையில இருக்கு சொல்லியிருக்கலாம். என் கையில என்ன இருக்கு? என் மனைவி இருக்காங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க, மோசே சொல்லி இருக்கலாம். ஆனா மோசே என்னுடைய கரங்களில அந்த நேரத்துல என்ன இருந்ததோ, ஒருவேளை எந்த யோசனைக்காக மோசே சொன்னாருன்னு தெரியல, என் கையில கோல் தான் இருக்கு அப்படின்னாரு. ஆண்டவரை சீட் பண்றதுக்காக சொன்னாரா தெரியல. தனக்கு முன்பதாய் பல ஆசீர்வாதங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு மேய்ப்பன், ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம் தான் மோசே. பல வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் தனக்கு உண்டு, தனக்கென்று ஒரு வலுவான குடும்பம் உண்டு. அதையெல்லாம் அவர் சொல்லல. ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றது, என் கையில இப்போ இருக்கிறது இந்த கோல் மட்டும்தான். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நின்ற மோசையை கர்த்தர் கண்டார். இந்த கோல் என்பது அது லேசான காரியம் அல்ல. எல்லா மேய்ப்பனுடைய கரங்களிலும் கோல் என்பது ஒன்று இருக்கும்.
அது எதுக்கு அப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை சீர்படுத்துவதற்கு. கையில் கோல் என்பது சீர்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஆட்டு மந்தைகளை சரியான பாதையில வழி நடத்துவதற்கு. ரெண்டாவது, அந்த கோல் என்ன அப்படின்னு சொன்னா, தான் மேய்க்கிற மந்தைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, தலைகளை எல்லாம் எடுத்து ஆகாரம் கொடுப்பதற்கு அந்த கோல் யூஸ் ஆயிட்டே இருக்குது. அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. ஆனா பல ஜீவன்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வேலையை அந்த கோல் செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்துல மோசே சொல்லுகிறது, என் கையில பல ஆடுகளை செவ்வைப்படுத்தின கோல் இருக்கிறது, பல ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுத்த கோல் இருக்கிறது என்று மோசே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்குதோ அதை கீழே போடு அப்படின்றாரு. அவன் உடனே கீழே போட்ட உடனே அது என்னவா மாறிட்டான்? சர்ப்பமாய் மாறிற்று. உள்ளதை உயர்த்தும் தேவன். உன் கைகளில் உயிரற்ற கோலாயிருந்தாலும் உயிருள்ள அதிசயமான செயல்களை செய்ய வல்லவர் என் தேவன். அதுதான் முதலாவது நான் பார்க்க போகிறது. என் கையில உயிரற்ற செத்த கோல் என் கையில் இருக்கிறது. ஆனா அது தேவனுடைய பார்வையில் உள்ள ஒன்றாய் என் தேவனால மாற்றக்கூடும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உயிரற்ற ஒன்றை உயிரடைய வைக்க என் தேவனால் கூடும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? மோசையை போல என் கையில உயிரற்றது இருக்குதுன்னா உயிரற்ற கோல் தான் இருக்குதப்பா என்று சொல்லணும். சாராளுடைய கர்ப்பம் எப்படி இருந்தது? செத்ததா இருந்தது. ஆனா அதை அவள் வெளிப்படுத்துவதற்கு தயங்கவில்லை. ஆபிரகாம் அதை வெளிப்படுத்துவதற்கு தயங்கவில்லை. செத்த கர்ப்பத்தையும் உயிரடைய வைக்க என் தேவனால் மட்டுமே கூடும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களிட்ட கூக்குரலின் சத்தம்தான் ஒரு கோலை உயிரடைய வைத்தது. அது மோசையின் கையில இருந்ததுனால் அது உயிரடையல. அது யாருடைய கூக்குரல்? தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தின் கூக்குரல். தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தின் பெருமூச்சின் சத்தம்தான் ஒரு கோலை உயிரடைய வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கையில வெறுமையான பாத்திரம் இருக்கலாம், கான் பாத்திரமா இருக்கலாம், நம்முடைய கையில செத்த கர்ப்பமா இருக்கலாம், நம்முடைய குடும்பம் உயிரற்றது போல இருக்கலாம். அந்த பெருமூச்சின் சத்தம், அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த சத்தத்திற்கு பதிலுண்டு. ஒருவேளை அவங்களுடைய பெருமூச்சின் கூக்குரல் 430 வருடம். அந்த விண்ணப்பத்திற்கு வருடங்கள் 430. ஆனா அது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டும் போது உயிரற்ற ஒன்று உயிர் அடையும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோல் என்கிற ஒன்றை நாம் வேதத்தில் பார்க்க போகுமானால் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது யாக்கோபு சொல்லுகிறார், கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? கோலினுடைய அர்த்தம் என்ன? வெறுமையை காண்பிக்கிறது. கோல் எதை காண்பிக்கிறது? வெறுமையை காண்பிக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, 2 பரிவாரங்களாய் பல ஆண்டுகளுக்கு பின்பு இதே யோர்தானுக்கு முன்பாய் நான் வந்து நிற்கிறேன். ஆனா ஒரு நாள்ல இதே கோலோட இதே தடியோட வெறுமையாய் இந்த ஆற்றை கடந்து என் மாமனாருடைய வீட்டிற்கு சென்றேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அந்த கோல் எதை காமிக்கிறது? வெறுமையை காமிக்கிறது. அதே கோலோட அதே தடியோட அதே யோர்தானுக்கு முன்பதாய் வந்து இப்போது யாக்கோபு சொல்லுகிறார், 2 பரிவாரங்களோடு 2 தனியான ஆசீர்வாதங்களோடு நான் திரும்பி வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் கையில் இருந்தது கோல்தான். யாக்கோபினுடைய கரங்களில் அன்று இருந்தது வெறும் கோல்தான். ஆனா 2 தனியான பரிவாரம்
திரும்பி வர செய்தார். அருமையான தேவஜனமே, சங்கீதம் 23:4 நாம் எடுத்து படிப்போம். அது தேற்றுகிற கோலாய் இருக்கிறது. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றுகிற கோல், அது உயிரற்ற கோல் தான், அது வெறுமையை காண்பிக்கிற கோல் தான். ஆனா சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறான், அந்த கோல் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். கோல் எப்படி தேற்றும்? நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, தருகிறது மட்டுமல்ல, அந்த கோல் அடிக்கும் போதும் அதை அப்படியே பணிவானவர்களாய், நம்மை தாழ்த்தினவர்களாய் பெற்றுக்கொள்ள தைரியமுள்ள தேவ சமூகமாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சகரியா 11வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அனுக்கிரகம் செய்கிற கோல், உதவி செய்கிற கோல். அனுக்கிரகம் என்றால் உதவி செய்கிறது கோல். அந்த கோல் நம்மை எவ்விதமாய் செப்பனிடுகிறதோ அதே போல நம்மை அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லுகிறது. மோசேயினுடைய கையில இந்த கோல் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டோம் இல்லையா? அது வெறுமையை காண்பிக்கிறது, அது தேற்றுகிற கோலா இருக்கிறது, அது அடிக்கிறதா இருக்கிறது, அது உடைக்கிறதா இருக்கிறது, அது அனுக்கிரகம் பாராட்டுகிறதா இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் வேதத்துல மோசேயின் கரங்களில் இருந்த அந்த கோல் ஆனது பல அதிசயமான காரியங்களை செய்ததென்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய கரங்களில நம்மை கோல்களாக ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய காரியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உயிரற்றது போல இருந்தாலும் நம்மை வெறுமையாக்கி தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கோல் மோசேயின் கரங்களில் இருந்தபோது அவ என்னவெல்லாம் செய்துட்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிச்சு பாருங்க. அது தண்ணீரை இரத்தமாக மாற்றியதாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்ட கோலாகி அந்த வேத புஸ்தகம் சும்மா நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடையாது. அருமையான தேவ சமூகமே, மோசேயின் கரங்களில அன்று கோல் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டது. இன்று நம்முடைய கரங்களில பைபிள் வேத புஸ்தகம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் என்கிற புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் நம்முடைய வீடுகளில, நம்முடைய கரங்களில எப்போ இருக்கணும். அது என்ன பண்ணுமா? தண்ணீரை கூட இரத்தமாக மாற்றுமா. அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம நடக்காது. ஏன் அது தண்ணீர் இரத்தமா மாறுது? என் ஜனங்கள் எகிப்தில் இருந்து மீட்கப்பட்டு கானானை சுதந்திரிக்கணும், அவங்க விடுதலையோடு என் நாமத்தை நமஸ்கரிக்கணும், என் ஜனங்கள் விடுதலையோடு என்னை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எகிப்துல என்ன ஆகணும்? தண்ணீர் இரத்தமாக மாறணும். அதை பார்வோன் பார்க்கணும், அதற்கு பார்வோன் பயப்படணும், பயந்து ஜனங்களை போக விடணும். இதுக்காக தான் அந்த கோல் யூஸ் ஆகுது. அப்படி என்றால் என் கரங்களில் கோலாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை என் கையில் இருக்கும்போது அசாத்தியமானவைகள் என் மூலமாய் என் குடும்பத்தில் சாத்தியமாகும். அதுதான் சத்தியம். அசாத்தியமானவைகள் என் மூலமாய் என் குடும்பத்தில் சாத்தியமாகும். அருமையான தேவஜனமே, இதை பார்த்து என் குடும்பத்தார், என் அயல்கத்தார், என் சமூகத்தார், நான் பணி செய்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் இந்த கோலின் மகிமையை அறிந்து கொள்ளுகிற நாள் வரும். எவ்விதமாய் பார்வோன் அறிந்து கொண்டானோ அவ்விதமாய் ஒரு நாளில என் கையில் நான் சுமக்கிற வேத புத்தகத்தின் மகிமையை என் கூட இருக்கிறவங்க கண்டு கொள்ளுவாங்க.
என் கூட இருக்கிறவங்க இந்த புஸ்தகத்திற்கு பயப்படுவாங்க. இன்றைக்கு நான் பயப்படுறேன் இல்லையா? இந்த புஸ்தகத்தை பார்த்தால் எனக்கு ஒரு பயமும் திகிலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதே பயம் அந்த ஜனங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, என் கையில் தேவன் கோலாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புத்தகத்தை நான் எவ்விதமாய் பயன்படுத்துகிறேன் என்பது அருமையான கிறிஸ்தவ ஜனமே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை பார்த்து நான் பயப்படுகிறேன். என் கூட இருக்கிற என் சந்ததி, என் பிள்ளைகள், என் தலைமுறை இதை பார்த்து பயப்படணும் இல்ல? என் குடும்பத்தார் இதை பார்த்து பயப்படணும். ஏன்னா இதில் உள்ள சத்தியங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்குது. இதை குறித்த ஒரு பயமும் திகிலும் நடுக்கமும் எனக்கு வரணும். அப்படி வர வேண்டும் என்றால் நான் முதலில் இதை கையில் எடுக்கணும். மோசே முதலில் அதை கையில் எடுத்தான், அதை நீட்டினான், வாதைகள் எல்லா வாதைகளையும் அதன் மூலமாய் உண்டாக்கினான். பார்வோன் பயந்து திகைத்து நின்றான். இந்த தெய்வம் பெரியது என்பதை எவ்விதமாய் பார்வோன் கண்டுகொண்டானோ அதே போல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டுகொள்ளணும். ஏதோ பைபிளை தூக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம், திரும்பி போறோம், அப்படி கிடையாது. இந்த பைபிளை நம் கையில் சுமக்கிறோம் என்றால் என்னை காண்கிறவர்கள் என் தெய்வத்தை காணணும். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். அதே கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் மோசே வச்சுட்டு நிற்கிறாரு. அவர் ஒருபோதும் கோலை கீழே வைத்ததாக வேதம் நமக்கு சொல்லல. அதை பிரயோஜனப்படுத்தின நேரங்கள் எல்லாம் அதிசயமான நேரங்கள். சிவந்த சமுத்திரம் தனக்கு முன்பாய் பறந்து விரிந்து நிற்குது. சரி, பின்னாடி ஓடிடலான்னு பார்த்தா பார்வோனின் சேனை கரை புரண்டு ஓடி வருது. சரி, வலதுபுறமா போலாம், இடதுபுறமா போலாம், பயந்து ஓடிடலான்னு பார்த்தா பெரிய மலைகள் மேல ஓங்கி நிக்குது. இப்போ மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எங்கேயுமே தப்பி போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறோம் இல்ல, சூழ்நிலை அதுதான். சிக்கிக்கிட்டோம் நினைக்கிறோம் இல்ல, சூழ்நிலை அதுதான். எப்படி எழும்புவோம் என்று நினைக்கிறோம்ல, அதுதான். பாதாளத்துல படுக்க போட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான். நாளைக்கு உலக மனிதன் முன்பதாய் தலை குனிந்து நின்று விடுவனோ, அதுதான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் அப்போதும் மோசேட்ட கேட்டாரு, உன் கையில என்ன இருக்குன்னு தான் கேட்டாரு. வேற எதுவுமே கேட்கல மோசேட்ட. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ அதை பண்ணிடு இதை பண்ணிடுன்னு சொல்லல. மோசேட்ட ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உன் கையில என்ன இருக்கு அதை நீட்டு. என் கையில என்ன இருக்கிறது இன்றைக்கு? என் கையில் என்ன இருக்குது இன்றைக்கு? தேவன் அருமையாய் கொடுத்திருக்கிறார் அல்லவா, பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிறார் அல்லவா. பாதாளத்துல படுக்கை போடுறது போல சூழ்நிலை வந்தாலும் இதை கட்டி அணைத்து பிடித்து நீட்டி பாருங்க. தேவன் செய்கிற காரியம் அற்புதமாயிருக்கும். தேவன் செய்கிற காரியம் அற்புதமாயிருக்கும். நிறைய நேரங்களில என்னுடைய கண்ணீரின் பாதையில பைபிளை திறந்து படிக்க மனசு இல்லைனாலும் கட்டி அணைத்து பிடிக்கிற நேரங்களை நான் அனுபவித்ததுண்டு. கட்டி பிடித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நேரங்கள் அநேகம் உண்டு. இந்த புஸ்தகத்துக்கு வல்லமை அதிகம். சோர்ந்து போகிற நேரம் பைபிள் படிக்க பிடிக்காது, ஜெபம் பண்ண பிடிக்காது. நிறைய நேரங்களில் நம்ம இப்படி மாற்றப்பட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா என் வாயில ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரும், ஜெபம் பண்ண பிடிக்காது. ஆனா வார்த்தைகளை படிப்பதற்கு முன்பதாய் அதை கட்டி பிடித்துக் கொள்வேன். 10 நிமிஷம் இருந்து பாருங்க, வார்த்தைகள் விண்ணப்பங்கள் தானாய் வாயிலிருந்து வரும். வேதத்தை திறந்து தானாய் படிப்போம். விட்டு விடாதிருங்க. ஜெபம் பண்ண முடியாதுன்னு தோணுதா, ஜெபம் பண்ணவே பிடிக்கலையா, 10 நிமிஷம் வரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்றேன் தெரியாது, கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
பைபிள் படிக்க பிடிக்காது, கட்டி அணைத்துக் கொள்ளுங்க, விட்டு விடாதிருங்கள். அதற்காக சொல்றேன், தூர விலகி ஓடாதீர்கள். இது வல்லமை பொருந்தினது. இந்த கோல் அதிசயமானது. இந்த கோல் நம்மை தண்டிக்கும். இந்த கோல் நமக்கு வலியை உண்டாக்கும். இந்த கோல் நம்மை உடைக்கும். பீஸ் பீஸா போயிருவோம். ஆனா உதவி செய்து அழகாய் ஒட்டி வைப்பார், அழகாய் ஒட்டி வைப்பார். சீனால உடைஞ்ச பாத்திரங்களை எல்லாம் அழகுபடுத்துறத பார்த்திருக்கீங்களா? அது முன்பு இருந்ததை விட ரொம்ப அழகா தெரியும், நல்ல டிசைனா தெரியும். அதே மாதிரி தான் முன்பு நம்ம பாத்திரம்தான் உடைத்து அழகுபடுத்தின பின்பு அழகான பாத்திரங்களாய், விலையேறப்பட்ட பாத்திரங்களாய் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார், நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார். உடைச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட மாட்டாரு. உடைச்சிட்டு நம்ம சந்ததிய அப்படியே விட்டுட்டு போய்விடவே மாட்டாரு. உடைச்சிட்டு அப்படியே யாரோ மிதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. உடைத்தவர் அவரானால் ஒட்டுகிறவரும் உதவி செய்கிறவரும் அவராதான் இருக்கும். வேற எந்த மனுஷனாலையும் முடியாது. நீங்க உங்க கவலைகளை பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்டுட்டு 4 பேர்கிட்ட கிண்டல் அடிப்பாங்களே தவிர அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க உடைக்கப்பட்டீங்களா? நான் உடைத்தது நல்லது, உங்க கோலால் அடிபட்டது நல்லது என்று சொல்லி தேவ சமூகத்துல வந்திருந்து பாருங்களேன். அழகாய் அணைத்து கொள்ளுவார், அழகாய் அணைத்து கொள்ளுவார், அழகாய் அணைத்து கொள்ளுவார். அதனுடைய மகிமையின் பிரஸ்தாபம் விவரிக்கவே முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வம், எத்தனை பெரிய தெய்வம். நான் நேரம் கடந்து சென்றதுனால நான் அடுத்த இதுக்காக கடந்து செல்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? மோசேயிடம் என்ன கேட்டாரு? உன் கைகளில் என்ன இருக்குது? இப்ப கேட்கிறாரு, என் கையில என்ன இருக்கு? வேத புத்தகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? என் கைகளில் வேத புத்தகம் இருக்கிறது. இப்ப கேட்கிறாரு, வீட்டில் என்ன இருக்கிறது? வீட்டில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சம்பவத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு அருமையான வேத பகுதி, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வீட்டில் நடந்த சம்பவம். தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். மனைவி இப்போ விதவையா இருக்காங்க. 2 ஆண் மக்கள் இருக்காங்க. ஆனா அந்த 2 ஆண் மக்களையும் கடன் கொடுத்தவன் திருப்பி பெறுவதற்காய் அடிமையாய் வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. பல தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்து உபவாசம் இருந்து கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் இருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்த ஒரு தேவ மனிதன். அந்த மனிதனுடைய குடும்பத்துல இன்றைக்கு அடிமைத்தனம், இன்றைக்கு அடிமைத்தனம். இப்போ கேட்கிறாரு, வீட்டில் என்ன இருக்கிறது? அவ சொல்லியிருக்கலாம்ல, என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு என் புருஷனார் வச்சு போன நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லது எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். இல்லையா? அவளுடைய சூழ்நிலை அப்படிதான். அடிமைத்தனம், வெறுமை, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அது ஒரு குடம் எண்ணெய் மட்டும், அது ஒரு குடம் எண்ணெய் மட்டும். நான் இவ்விதமாய் சொல்லுவேன், என்னிடத்தில் இருக்கு, அது என் வாயிலிருந்து, என் குடமாகிய வாயிலிருந்து புறப்படும் ஜெபத்தொனி மட்டும்
மட்டும் என் வீட்டில் இருக்கிறது, வேறொன்றும் இல்லை. ஜெபம் மட்டும்தான் என் வீட்டில் இருக்குது. என் வீட்டில் வறுமை, என் வீட்டில் அடிமைத்தனம், என் வீட்டில் இயலாமை, என் வீட்டில் இல்லாமை, என் வீட்டில் காலியான குடம் எதுனாலும் இருக்கட்டும், ஆனா என் வீட்டில் என் வாய் நிறைய ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறது. என் வீட்டில் என் குடம் நிறைய எண்ணெய் இருக்கிறது. எத்தனை குடம்? ஒரு குடம். ஒரு குடம் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமானால், அருமையான தேவ ஜனமே, நீங்க 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் துதிக்காட்டியும் ஒரு வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலியும் ஒரு கண்ணிலிருந்து வருகிற கண்ணீரும் அது தேவ சமூகத்தில் ஊற்றப்படுமே ஆயின் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் சத்தியம். ஒரு ஆத்துமா போதும். குடும்பம் குடும்பமாய் மடிந்து போறாங்களா? அது ஆக்சிடென்டா இருக்கட்டும், அது தற்கொலையா இருக்கட்டும், அது எதிர்பாராத சூழ்நிலையா இருக்கட்டும், வம்சமே எல்லாம் அழிந்து போறாங்க. ஒருவேளை அதே சூழ்நிலையினூடாய் நாமும் கடந்து போகிறோம் என்றால் அது தேவ கிருபை. நிற்கிற ஒரு ஆத்துமாவால குடும்பங்கள் இன்றும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ தெரிந்தெடுத்த பாத்திரமாய் இருக்கலாம். நீ நினைக்கலாம், என் குடும்பம் அதிசயமாய் வழி நடத்தப்படுகிறது. எப்படி என்றால், உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபதோனிகள், உன் வாயிலிருந்து புறப்படுகிற விண்ணப்பங்களும் ஸ்தோத்திர பலிகளும் தேவ சமூகத்தை போய் எட்டும் போது அந்த ஒரு குடம் பல பாத்திரங்களை நிரப்பிற்று. என் வீட்டு பாத்திரத்தையும் நிரப்பும், என் பக்கத்து வீட்டு பாத்திரத்தையும் நிரப்பும். அதுதான் சத்தியம். இன்று நான் தனித்து விடப்பட்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு தனிமையாய் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நாள் உண்டு, வேலை உண்டு. என் வீட்டின் பாத்திரங்களும் நிரப்பப்படும், என் அயலகத்தார் வீட்டில் உள்ள பாத்திரங்களும் நிரப்பப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த குட்டத்தில் உள்ள எண்ணெய் அவளுடைய அடிமைத்தனத்தை மாற்றினது. யாருடைய அடிமைத்தனம்? தன்னுடைய அடுத்த தலைமுறையினுடைய அடிமைத்தனம். என் விண்ணப்பம், என் வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலி என் தலைமுறையின் அடிமைத்தனத்தை மாற்றும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தலைமுறையின் அடிமைத்தனம் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலியில் இருக்கிறது. என் தலைமுறை, என் சந்ததி எழுந்து நிற்க வேண்டுமானால் என் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் வர வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அடிமைத்தனம் மாறினது, ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. அதே ஸ்தோத்திர பலி என் சந்ததியை, என் தலைமுறையை எவ்விதமாய் சந்திக்கிறதோ அதே போல எனக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அது கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 ராஜாக்கள் 4:7 வசனத்தை பாருங்க. நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். என் ஸ்தோத்திர பலிகள் என் பிள்ளைகளின் அடிமைத்தனத்தை மட்டுமல்ல, என் பிள்ளைகளை வாழ வைக்கும். அதுதான் சத்தியம். என் பிள்ளைகளை இந்த தேசத்துல, இந்த சமுதாயத்துல
ஆச்சரியமான சந்ததியாய் வாழ வைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலிகளினுடைய அளவு ஒருபோதும் குறைந்து விடவே கூடாது, ஒருபோதும் குறைந்து விடவே கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேரம் செல்லுகிறதுனால நான் அடுத்த இதுக்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். இவ்விதமாய் நான் எழுதி வைத்திருக்கிறேன். பெருக்கம் கடனை மட்டுமல்ல, ஜீவனம் பண்ணவும் உதவி செய்யும். கேள்வி, பிள்ளைகள் அடிமையாயிருக்கிறது என்பது அவளுடைய கேள்வியாயிருந்தது. பதில், காரணமானது கடன் இல்லை, வாழ்வை அழகாய் வாழ உதவி செய்திடும் என்பது அவர் கட்டளையிடுகிற அதிசயமாயிருக்கிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 38. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ஆமென். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? மோசேட்ட கேட்டுட்டாரு கையில என்ன இருக்குன்னு. நான் பதில் சொல்லிட்டேன், என் கையில வேத புத்தகம் இருக்கிறது என்று. அந்த அருமையான சகோதரியிடம் கேட்டாரு, உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று. நான் பதில் சொல்லிட்டேன், என் வீட்டில் ஸ்தோத்திர பலிகள் இருக்குது, விண்ணப்பங்கள் இருக்கிறது என்று. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இந்த சூழ்நிலையை நம்ம படிச்சோம் அப்படின்னா, வனாந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல ஜனங்கள் இருக்கிறாங்க, இயேசுவும் சீஷர்களும் இருக்கிறாங்க, பல ஆயிரம் ஜனங்களும் இருக்கிறாங்க. சீஷர்கள் சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களை அப்படியே பசியோடு அனுப்புறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமா தானே? இந்த கல்லுகளினால் அப்பங்கள் உண்டாகட்டும்னா உண்டாகும். அவர் கேட்கணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை. இந்த ஜனங்களை போஷிக்கணும்னா அவர் நினைச்சா போஷிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்ப சீஷர்கள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சொல்றாங்க, என்னதான் இருக்கு என்கிட்ட? 5 அப்பமும் 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. அது என்னது? என் கையில், என்னிடத்தில், நம்மிடத்தில் நம்முடைய கையின் பிரயாசங்கள் இருக்கிறது, நம்முடைய வருமானங்கள் இருக்கிறது. இவை தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம். நம்ம எல்லாருக்கும் தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அப்பம் மீன் என்கிறது ஆசீர்வாதம், அது கையின் பிரயாசம், அதுதான் அப்பமும் மீனும். என் கையில அதுதான் இருக்குது. எதுதான் இருக்கு? அப்பம் இருக்கு, மீன் இருக்கு. சாப்பிடுவதற்கு இவை மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறது போதும், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்க. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். புருஷர்கள் மட்டும் 5000 பேராமா. புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த 5000 பேரும் சாப்பிட்டு மீதி எவ்வளவு எடுத்தாங்களா? 12 கூட. எதுக்கு 12 கூட? 12 சீஷர்கள், தன்னோடு கூட பயணித்த சீஷர்களுக்கு விசுவாசத்தை காண்பிக்கும் பொருட்டாய் 12 சீஷர்களுக்கும், இங்க பாரு 5 அப்பம் 2 மீன் தான், நீ ஒரு கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருந்திருக்கும். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? தேவன் அருமையாய் நமக்கு கையின் பிரயாசங்களை தந்திருக்கிறார் இல்லையா? எவ்வளோ அழகா தந்திருக்கிறார், எவ்வளோ அழகா தந்திருக்கிறாரு. என்னுடைய சம்பளம் 5000 ரூபாவா இருக்கலாம், என்னுடைய சம்பளம் 10,000 ரூபாவா இருக்கலாம், என்னுடைய சம்பளம் 50,000 இருக்கலாம்,
என்னுடைய சம்பளம் மாசத்துக்கு 2 லட்சமா இருக்கலாம். அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அது என் கையில் 5 அப்பமும் 2 மீனுமாய் தான் இருக்குது. அது என் கையில 5000 இருந்தாலும் அது 5 அப்பம் 2 மீன் தான். அது என் கையில 2 லட்சமா இருந்தாலும் அது 5 அப்பமும் 2 மீன் தான். வேதம் சொல்லுகிறது, இதை பங்கிட்டு கொடுங்கள். இதை கொடுப்பதற்கு தைரியம் கொண்ட தேவஜனமாய் நாம் எழுந்து நிற்க வேண்டும். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு தைரியமாய் பகிர்ந்து கொடுப்பதற்கு எழுந்து நிற்கிற தேவஜனமாய் நாம் நிற்க வேண்டும். இதனால சாப்பிடுறது நான் மட்டும் கிடையாது. அது 5 அப்பம் 2 மீன் தான். அதுல நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? என் சபையில் உள்ள எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா மீதியும் நான் எடுப்பேன். அதுதான் சத்தியம். அதுல மீதியும் நான் எடுப்பேன். நான் 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்தாலும் என்னுடைய கையின் பிரயாசத்தில் இருந்தது. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அது 200 ரூபாவா இருக்கலாம், 100 ரூபாவா இருக்கலாம், 1000 ரூபாவா இருக்கலாம். அது எத்தனை ரூபாவா இருந்தாலும் நீங்க கொடுக்கிறதனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பம் அனுபவிக்கும், உங்கள் சந்ததி அனுபவிக்கும். நீங்க மீதியும் எடுப்பீர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீதியும் எடுப்பீர்கள் அப்படின்னா, நான் எனக்கு இருந்ததுல ஒரு பகுதியை தான் கொடுக்கிறேன், கொடுத்ததுனால ஒரு கூட நிறைய. புரியுதா? நான் இருந்ததுல ஒரு சின்ன பகுதியை தான் கொடுக்கிறேன், கொடுத்ததுனால ஒரு கூட நிறைய எனக்கு கிடைச்சிச்சுதாமா. அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய வல்லமை. உங்களிடத்தில் என்ன இருக்குதோ, உங்களிடத்தில் என்ன இருக்குதோ அதை ஷேர் பண்ணுவோம். பலருக்கு நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். பல ஊழியங்களை நம்ம தாங்கலாம். நமக்கு பக்கத்துல இருக்கிற உதவியற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். நம்ம சபைகளுக்கு நம்ம செய்யலாம். ஏன்னா சபைகளுக்கு செய்கிறது பாஸ்டர்மா மட்டும் சாப்பிடுறது கிடையாது. நாங்க சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிடுறோம். அது பல ஊழியங்களுக்கு என்று ஆசீர்வாதமாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்று ஒண்ணு சொல்லணும், நீங்க ஆசீர்வாதம் நினைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கொடுக்கணும்னு ரெஜி சொல்லிட்டான்றதுக்காக நீங்க இங்க கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே ஆண்டிகிட்ட சொல்லுவேன், ஆண்டி ஜோம் பண்ணுங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத 1 ரூபா கூட நம்ம ஊழியத்துல வரக்கூடாது. நான் ஆண்டிகிட்ட சொல்லுவேன். அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அது எனக்கு தெரியாது. நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டி அவருக்கு சித்தம் இல்லாத 1 ரூபா கூட இந்த காணிக்கை பெட்டியிலையும் வரக்கூடாது, உங்க கையிலையும் வரக்கூடாது, ஜோம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு சித்தம் இல்லைன்னா வராது. அப்போ ஒரு ஊழியக்கார அம்மா நீங்க எவ்விதமாய் ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்களா, என் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? எவ்வளவு உபவாசம் இல்லை, எவ்வளவு கண்ணீரின் ஜெபம் பண்றாங்கல்ல. அவங்க நீங்க ஆசீர்வாதமா, என் சபைக்கு வர்ற பிள்ளைங்க பலுகி பெருகணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க குடும்பமும் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு உங்க விண்ணப்பத்துல நீங்க வைங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம காணிக்க போடுறதுனால ஊழியக்கார குடும்பம் வளர்ந்துருது நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டி என் தப்பா நினைப்பாங்களா எனக்கு தெரியாது, நினைக்காதீங்க, கண்டிப்பா நினைக்காதீங்க. அவனுக்குரியத ஆண்டவர் கொடுப்பாரு. இது இப்போ கொஞ்ச நாளா என் விண்ணப்பத்தின் ஒரு பகுதி. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத 1 ரூபா கூட இந்த காணிக்கை பெட்டியில வரக்கூடாது. உமக்கு சித்தமே இல்லாத கூடாது. ஏனென்றால் இது உண்மையாக 100% தேவனுக்கு என்று உபயோகப்படுத்தப்படுகிறது. அதை நான் தைரியமா நின்று சொல்லுவேன், தைரியமா நின்று சொல்லுவேன். ஏன்னா ஊழியக்கார குடும்பத்துல இருக்கனா, தேவ சமூகத்துல நின்று போய் சொல்லக்கூடாது இல்ல. இந்த காணிக்கை பெட்டியில இருக்கிற காசு, நீங்க காணிக்கை பாஸ்ரமாக்கு கொடுக்கக்கூடிய காசு, 1 காசு கூட வீணாய் செலவிடப்படுவதே இல்லை. 1 ரூபா கூட
வீணாய் செலவிடப்படுவதே இல்லை. அது ஜெபத்தோட பயங்கர கண்ணீரோட, ஏன்னா அவங்களுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறதுனால கண்ணீரோட பிரயாசத்தோட பல ஊழியங்களுக்கு, பல ஏழைகளுக்கு போஷிக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால நீங்க அதை குறித்து கவலையே பட வேண்டாம். இந்த 5 அப்பமும் 2 மீன் பல ஆயிரங்களை போஷித்ததானால் உங்கள் கைகளில் இருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் தேவன் உங்களிடத்தில் யாருக்கு கொடுங்கன்னு சொல்றாங்களோ வஞ்சிக்காதீங்க, கொடுத்துருங்க. வஞ்சிக்காதீர்கள், கொடுத்துருங்க. யாரோ ஒருத்தருக்கு, அது ஏழையா இருக்கலாம், அது விதவையா இருக்கலாம், அது ஒரு ஏழை ஊழியக்காரனா இருக்கலாம், அது நீங்க பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சபையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை வஞ்சிக்கவே வேண்டாம். அதை ஒருபோதும் நாம் வஞ்சிக்கவே வேண்டாம். நான் உண்மையிலேயே தசம பாகம் ஆன்டிக்கு கொடுக்கறதில்ல, இன்னொரு ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷத்துல இருந்து நான் நினைச்சிருக்கிறேன் அதை ஆன்டிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஊழியத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ற நமக்காய் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், நான் என்னுடைய ஆன்டி கேட்டுட்டே இருப்பாங்க, எங்க உனக்கு தசம பாகம். நான் உண்மையிலேயே உத்தவமாய் ஒரு ஊழியத்தை தாங்கி கொண்டிருந்தேன். ஆனா இந்த வருஷத்திலிருந்து இதை இந்த சபைக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒரு சபை, எனக்காய் இரத்தத்தை வியர்வையாய் சிந்துகிற ஒரு சபை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். கர்த்தர் அதை கிருபையாய் செய்ய கிருபை பாராட்டுவாராக. அதுக்காக செய்யலைன்னு நினைக்காதீங்க. ஏன் ரெஜி இந்த ஊழியத்துக்கு செய்யலைன்னா பல ஊழியங்களை நான் செய்துட்டு இருக்கிறேன். நிறைய பேரோட கேள்வி இதுவா இருக்கும். அனாதை ஆர்ஃபனேஜுக்கு மாசந்தோறும் அனுப்பிடுவேன், விஸ்வவாணி என்கிற ஊழியத்துக்கு அனுப்பிடுவேன், இன்னும் ஒரு சிஎம்எஸ் ஊழியத்துக்கு அனுப்பிடுவேன், நிறைய ஊழியங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். ஆனா தேவன் என்னோடு பேசினார். உனக்காய் தேவன் என்னோடு பேசினது, நீங்க செய்யணும்னு நான் சொல்லல, தேவன் என்னோடு பேசினது. உனக்காய் கண்ணீர் வடிக்கிற, உனக்காய் கண்ணீர் வடிக்கிற, உனக்காய் பிரயாசப்படுகிற, உனக்காய் ரத்தம் சிந்துகிற ஒரு சபை உண்டு இல்லையா? எனக்காய் இந்த சபையில தினந்தோறும் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லிக்கிட்டே இருப்பேன், அக்கா எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக எப்போ சொல்லிட்டே இருப்பேன். அப்படி என்றால் எனக்கான விண்ணப்பம் இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிறது என்றால் எனக்கான கையின் பிரயாசமும் இந்த இடத்துல விதைக்கப்படணும் என்று நேற்று கற்றுக்கொண்டது தான் இது. நேற்று நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களிடம் பேசுவாரானால் தேவன் அவைகளை கிருபையாய் நடத்த கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். நேரம் சென்று விட்டது. ஆண்டவர் கேட்கிறார், உன் கைகளில் என்ன இருக்கிறது? நாம் சொல்லுவோம், என் கைகளில் வேத புஸ்தகம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருக்கிறது. உன் வீட்டில் என்ன இருக்கிறது? என் வீட்டில் துதிகளின் சத்தம் இருக்கிறது. உன் கைகளில் என்ன இருக்கிறது? என் கைகளில் கையின் பிரயாசம் இருக்கிறது. இது 3 போதாதா? இதையெல்லாமல் நம்ம இந்த உலகத்துல என்ன பெருசா பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது. இந்த 3ஐயும் நம்ம பிடித்து கொள்ளுவோம். உள்ளதை உயர்த்துவார், உள்ளதை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அவரை எழுமினென்று ஸ்தோத்திரம் பாடலாம். இயேசுவின் 142வது பாடல். இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமாண்டு. இயேசுவின் எலுமின் இல்லைங்க, எல்லாரும் எலுமினும். அன்பு நிறைந்திடம் இடமுண்டு, உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா
குடும்பம் ஒன்றே ஒன்று. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்று. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீடிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீடிடுவார். இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் குடும்பமாக நாங்க கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இயேசுவின் குடும்பமாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். நல்ல செய்தியை கொடுத்த ஒரு மகளை, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? என்னத்தில் ஒரு சிறிய அலையலி கலச எண்ணெய் தான் இருக்கிறது. ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஓ ராபா சந்தலா ரிக்கா ராபா, ஓ ரபா சந்தலா ரிக்கா ராபா. 5 அப்பமும் 2 மீனும் தான், கொஞ்சம் தான் எங்களுக்கு வருமானம். அல்லேலூயா. மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய மீதி எடுக்க, உங்களுக்கு மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன் நினைக்கிறேன். ஐயோ கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஓ ராபா சந்தலா ரிக்கா ராபா அஸ்ஸலா பரபா கரபா பரபா அஸ்ஸலா ரிக்கா ராபா கரபலா பரபா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஓ அற்புதத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஓ ரபா கரபலா பரபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எண்ணத்தில் ஒன்றே ஆண்டவரே, நான் வெறுமையாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? நீ வெறுமை இல்லை, நீ வெறுமை இல்லை, நீ நிரம்பின பாத்திரம். ஆமென். நிரப்புவார், வீட்டை நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. உடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அவர் கைவிடுறது அல்ல. உடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் விடுவாயா? உடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் விடுவாயா? அவர் உன்னை வெறுமையாய் விடவே மாட்டார். அவர் உன்னை வெறுமையாய் விடவே மாட்டார். அவருடைய கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை மீதி எடுக்கும்படியாக கிருபை செய்யும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வாதவனாய் மாற்றும், ஆசீர்வாதம் உள்ள மகளாய் மாற்றும், ஆசீர்வாதம் உள்ள மகனாய் மாற்றும். உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன் குடும்பத்திலே அசைவாடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. செய்தி கொடுத்தவர்களை இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னாண்டு வரை நல்ல செய்திகளை கொடுத்து, உங்களுடைய பிள்ளைகளே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து, இன்னும் அவளை ஆசீர் கொடுத்து ஆண்டவரே அவளை நிறுத்தும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய ஹஸ்பண்ட் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவளை எடுத்து வைங்க, ஆசீர்வதிங்க. வேலை இல்லை, சம்பள உயர்வுல எல்லாற்றிலும் அவளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய கரம் கூட இருக்கும்படியாய்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்களோடு பேசினீங்க, எங்களோடு அசைவாடு கொண்டிருந்தீங்க. தொடக்க முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் இருந்தது ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருந்தது ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே, ஆசீர்வாதத்தோடு கடந்து போனோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். கம்பெனி வைத்து நடத்துற பிள்ளையுடைய கம்பெனிகளில ஆசீர்வாதம் தங்கட்டும். அல்லேலூயா. வேலை செய்கிற பிள்ளையுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். எதுவரை இல்லாத ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அதே போல ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கடை வைத்து நடத்துற பிள்ளையுடைய கடைகளில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏனோ தானோ வந்து வீட்டில் இராதபடி இன்றைக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வந்து ஜெபிக்கும்படியாய், உம்முடைய கரங்குடை இருக்கும்படியாய், அற்புதங்களை காணப்படும்படியாய், ஓய்வு நாளை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் எங்களுடைய சபை மக்கள் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் எல்லா பிள்ளைகளும் 5 நாள் விடுமுறை முடிந்து ஸ்கூலுக்கு போகும்போது உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். வேலை போற பிள்ளைகளோடு உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து நடத்துவீராக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அற்புதங்களை காணப்படுவீராக. அதிசயங்களை காணப்படுவீராக. ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லாருக்கும் சுகம் பலன் கொடுப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறுவதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இது என்னமாய் இருக்குமோ என்று கலங்காதபடி என் தேவன் கூட இருந்து நடத்துவார் என்ற விசுவாசத்துல பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். வாகனத்துல போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாகனத்துல முன்னும் பின்னும் உம்முடைய சமூகம் கடந்து செல்லட்டும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனிக்கும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்களுடைய தொழிலோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆகா லேலுயா. ஆகா லேலுயா. ஆகா லேலுயா. ஆமென். லேலுயா. ஆகா சமாதானத்துடைய பொங்கல் கர்த்தர்களோடு இருப்பாராக. ஆமென்.